மேடம். சார் வணக்கம். என்ன சார், என்ன ஆச்சு? சாரி மேடம், உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் நினைச்சேன். ஆனா ஒரு எமர்ஜென்சி கேஸ் மேடம். ஐயோ, எமர்ஜென்சி கேஸா? என்ன சார்? ரோசிங்கிற ஒரு பொண்ணு வீட்டுல தனியா இருந்திருக்கா மேடம். அதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு திருடன் அவங்க வீட்டுக்குள்ள பூந்திருக்கா மேடம். அவங்க பயந்து போய் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணாங்க மேடம். ஐயோ பாவம் சார் அந்த பொண்ணு. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, சீக்கிரமா போய் அவங்கள காப்பாத்திருங்க. லேட் பண்ணிடாதீங்க. போங்க போங்க. மேடம் இல்ல மேடம், அது வந்து ஐயோ சார், பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல சார். நீங்க இன்னும் கிளம்பலையா? சீக்கிரமா போங்க சார், போங்க. இல்ல மேடம், அந்த பொண்ணு நீங்க வந்து காப்பாத்துவீங்கன்னு உங்களை நம்பி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல சொன்னாங்க மேடம். அதனால நீங்களும் வாங்க மேடம். நான் வரணுமா சார்? ஆமா மேடம். ஐயோ நான் வராம எப்படி சார்? நீங்க போய் ஜீப்பை ரெடி பண்ணுங்க சார். இதோ இப்ப வந்துடுறேன் சார், போங்க. ஓகே மேடம். ஐயோ சிறுவாபுரி முருகா, உனக்கு பொழுதே போலையாப்பா? ஏன்பா என்ன வச்சு இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்க? என்னை எதுக்கு இப்படி சோதிக்கிற? ஊர்ல இருக்கிற பிரச்சனை தாங்காம தான் என்னைய காப்பாத்துறதுக்கு ஈஸ்வரி அக்காவை நான் பார்க்க வந்தேனா, இப்ப நானே ஈஸ்வரி அக்காவா போய் இன்னொருத்தர் வாழ்க்கைய காப்பாத்தணுமா? அது எப்படிப்பா என்னால முடியும்? ஐயோ, நான் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அப்புறம் ஏயா என்னை எப்படி போட்டு டார்ச்சர் பண்ற? நம்ம ஈஸ்வரி அக்காக்கு போனை போட்டு அவங்கள நம்ம போக சொல்லிடுவோம். கிளம்பலாம். வரேன் சார், வரேன். வந்துட்டு இருக்கேன், 2 நிமிஷம். வேற டாக்டர், முன்னார்லாம் அத்தைக்கு மயக்கம் தெளிஞ்சிரும் சொன்னீங்க. இப்ப வரைக்கும் மயக்கம் தெரியலையே. கண்ணை முழிச்சு கூட பார்க்கவே இல்ல. வேணும்னா நாங்க அத்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டுமா? கீழே கீழே. ஐயோ, இந்த அக்கா இந்த நேரம்னு பார்த்து யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கே. திரும்பவும் பண்ணலாம். ஐயோ, இப்பவும் பிஸியா இருக்கே. அக்கா யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. முருகா, ஏதாவது ஒண்ணு பண்ணுப்பா. மேடம் சொல்லுங்க சார். இந்தாங்க மேடம். என்ன மேடம், என்னாச்சு? துப்பாக்கி எதுக்கு சார்? இல்ல மேடம், அந்த பொண்ணு பயந்துகிட்டு பேசுனதை பார்த்தா அந்த அக்யூஸ்ட் கிட்ட வெப்பன்ஸ் ஏதாச்சும் இருக்கும் மேடம். அதனாலதான் சேஃப்டிக்கு இந்த துப்பாக்கி மேடம். இதை நீங்க கையில வச்சுங்க மேடம். என்ன பண்ணுவேன், பயமா இருக்கு. அச்சச்சோ, தீபாவளிக்கு பொட்டு வெடி வெடிக்கிறதுக்கு அம்மா விளையாட்டு துப்பாக்கி வாங்கிட்டு வந்து கொடுத்தாலே எனக்கு கை காலெல்லாம் கிடுகிடுன்னு உதறுமே. தம்பிதான் அந்த பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு இருப்பான். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த லட்சணத்துல இந்த மீச இன்ஸ்பெக்டர் நஜ துப்பாக்கி இங்க வந்து கொண்டு வந்து வச்சுட்டு போறாரு. சிறுவாபுரி முருகா, முருகா, இங்க பாரு, துளசி வர வழி இல்ல. நீ எடுத்துட்டு தான் போகணும், எடுத்துட்டு தான் போகணும்.
இத வேற இடுப்புலதான் வைக்கணுமோ? அடையாத்தே, துப்பாக்கிய கொண்டு போய் நாம எங்க வச்சிருக்கோம்? அது வெடிச்சதுன்னா நம்ம ஒரேடியா மண்டைய போட வேண்டியதுதான். ஏடா குடமா வலிக்குமே. ஐயோ வேண்டாம், நம்ம கையிலேயே வச்சுப்போம். துளசி, சிறுவாபுரி முருகா,